ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். கம்மிங் இயரில் வந்து நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கரண்ட் மந்த் ஜனவரி ஃபெப்ரவரியில் நமக்கு என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டியில் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அனாலிசிஸ் பண்ணதுக்காக நிஃப்டி இப்படி தான் போனோன்னு கிடையாது. ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரி நிஃப்டி ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அந்த டைமில் நம்ம எப்படி இன்வால்வ் ஆக போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு நிஃப்டி. இப்போ பார்த்திங்கன்னா சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ஒரு ரீடெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓகே, இது வந்து பேசிக் ஆஃப் நிஃப்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை. ஓகே, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கூட நீங்கள் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி கேண்டில் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கூட க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சனால நிஃப்டி வந்து ஒரு புல் ரனில் தான் இருக்குது இப்போதைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரத்தில் நிற்கிதுன்னு பார்த்திங்கன்னா 0.5% வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0.5% ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நின்றுட்டுருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நவ் பிகம் சப்போர்ட். ஓகே, ஸோ ஒரு ட்ரெண்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஒரு ஹையர் ஹை இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கு நிஃப்டியில். இது வந்து வீக்லி பர்ஸ்பெக்டிவ். இப்போ டெய்லியில் பார்த்திங்கன்னா டெய்லியில் நம்ம பார்த்த மாதிரியே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ கிளியராக ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்து ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம இந்த மந்த்லியோட ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ஓவராலாக வீக்லியில் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட். தேர்ஃபோர் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் வியூ தான் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 0.618 ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல. அது எதனால் வரைகிறேன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம 0.5% ரீட்ரேஸ்மெண்ட்டில் நின்றுட்டுருக்கோம். பட் 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நான் ஒரு க்ரீன் லைன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ எதுக்காக இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஒரு கன்சிடரபிள் ஜோன். ஓகே, இந்த 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஜோன் இன் மை வியூ. ஏன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் ஒன் டே டைம் ஃப்ரேம் போகிறேன். இந்த 0.618 லெவல் வந்து எத்தனை வாட்டி இதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி இந்த 0.618 லெவல் நம்ம போட்ட ஹாரிசான்டல் லைன் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன க்ளூஸ் வி ஹவ் டு டேக் கேர் ஆஃப். ஸோ இந்த இடத்துல ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு கரெக்டாக அந்த 0.618 லெவலில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒருக்கா ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ 3 times இது வரைக்கும் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. இனி பார்த்திங்கன்னா இந்த 4th டைம் பார்த்திங்கன்னா இந்த ஃபால் எங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் கரெக்டாக. ஓகே, கரெக்டாக அந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டுருக்கு. ஓகே, ஸோ இது ஒன்று 4th டைம். அகெயின் இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் 5th டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி கன்சிடரபுளாக அந்த ஏரியா வந்து வெல் ரெஸ்பெக்டட் ஏரியா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கேண்டிலோட க்ளோஸ் இருக்குது பாருங்கள். ஒரு புல் ரன் போனது அந்த இடத்துல ஒரு பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த 0.618 லெவல் வந்து ரொம்ப தடவை டெஸ்ட் பண்ண ஒரு லெவல். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. மேலே நம்ம 0.5லே ரீட்ரேஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இக்னோர் பண்ண முடியாது. இங்கே ஒரு க்ளோஸ் பாருங்கள், புல்லிஷ் மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு கரெக்டாக க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த லெவலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன். 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் வந்து ஒரு பியரிஷ் ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஓகே, லோவர் டைம் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் மார்க்கெட், லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பியரிஷ் 4 hourல. இப்போ ட்ரெண்ட் பாருங்கள், லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹைஸ்னாலே ஆப்வியஸாக நம்ம டவுன் ட்ரெண்ட். திரும்ப ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆக முடியலை, திரும்ப ரீட்ரேஸ் ஆகிருக்கு. லோவர் ஹை தான், திரும்ப ரீட்ரேஸ் ஆகிருக்கு, திரும்பியும் கீழே பிரேக் பண்ண முடியல. இந்த லெவலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகலை. பட் மேலே என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸாக இப்படி லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஒரே லெவல் மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா
கீழே பிரேக் ஆக சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ ஒரே இடத்த மறுபடியும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் கீழே. ஸோ அது போக வீக்காகவே அந்த இடம் கீழே பிரேக் அவுட் ஆக சான்சஸ் அதிகம். ஓகே, பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த ப்ரைஸ் வந்து இந்த இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு 2 பாசிபிலிட்டி. ஒன்று வந்து மேலே பிரேக் அவுட் ஆகி நம்ம வீக்லியில் பார்த்த மாதிரி புல்லிஷ் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே பிரேக் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச 618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டு இருக்குது. நான் எதனால் சொல்கிறேன்னா இப்போ புல்லிஷ் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து இந்த இடம் ஒரு ட்ராப் ஏரியாவாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நான் கீழே 0.618 லெவல் சொன்னேன்ல, ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து நல்லா தெரியும் இந்த லெவலுக்கு கீழே நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல லிக்விடிட்டி இப்போ வந்து ரொம்ப நிறையவே இருக்குது லிக்விடிட்டி இந்த ஏரியாவில். ஸோ புல் ரன் நம்ம போனோன்னா கூட இந்த இடத்துல கீழே பிரேக் அவுட் ஆகி அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ சப்போஸ் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம எப்படி என்றாலாம்னா பிரேக் அவுட் எடுத்துகிட்டு அந்த ட்ரையாங்கிள் வெட்ஜ் பேட்டர்னுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் வே. ஸோ மீ பர்சனலி கீழே பிரேக் அவுட் ஆனாலும் நான் வந்து ஷார்ட் போக மாட்டேன். ஐ வில் வெயிட் ஃபார் பிரேக் அண்ட் க்ளோஸ் அபோவ் தட் வெட்ஜ் பேட்டர்ன். நீங்கள் 0.618 ஏம் பண்ணாலே 1:2 2.34 வந்து ரிஸ்க் ரிவார்ட் இருக்குது. ஆல் டைம் ஹை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா we will have a very good risk reward. ஸோ ரிமெம்பர் இது வந்து ஒரே மாதத்தில் நடந்துடாது. ஜனவரியில் நடந்துடாது. இட் மே டேக்ஸ் டைம் பிகாஸ் நம்ம வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஓகே, இன்கேஸ் இஃப் இட் பிரேக்ஸ் அபோவ். ஓகே, இது செகண்ட் லெவல். ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே யூ வில் கெட் ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ வாட் ஐ எம் மென்ட் டு சே இஸ் இப்போ கீழே பிரேக் அவுட் ஆனாலும் ஐ வாண்ட் கோ ஷார்ட் பிகாஸ் வி நோ தேர் இஸ் எ சப்போர்ட் ஆஃப் 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அது வந்து நிறைய வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. லாங் டேர்மில் வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கலாம். ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி கேன் கோ அப் டு திஸ் இஸ் ஃபஸ்ட் லெவல் 1.27 எக்ஸ்டென்ஷன், 1414 எக்ஸ்டென்ஷன், 1618 எக்ஸ்டென்ஷன். இது 3 லெவல் பார்த்தீங்கன்னா 19,467, 19,798 அண்ட் ஃபைனலி தேர்ட் டார்கெட் would be 20,220. இந்த லெவல்ஸ்க்கு வந்து நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கம்மிங் இயர்ஸில். பட் இது வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன். ரிமெம்பர், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த டைம் நம்ம இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதானே தவிர நம்ம ப்ரெடிக்ட் பண்ணனால மார்க்கெட் இப்படி தான் போவோங்கிறது மீனிங் கிடையாது. ஸோ we need to be prepared for everything. as I said earlier, கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, ரொம்ப எவ்வளோ தூரம் கீழே போவோங்கிறது தெரியாது. பிகாஸ் we are in a bullish move. அதனால் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ட்ரேட் பிளான் ஃபார் த இயர். ஹாப்பி ட்ரேடிங். ஹாவ் a nice day. Thank you.